ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முட்டைக்கோஸை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணதில் இதை ரெண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்காக இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது மாதிரி நாங்கள் நீட்டமாக கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை நல்லா அலசி வச்சுக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருந்த முட்டைக்கோஸையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் நல்லா வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கடாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கறி மசால் தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி எங்கள் சேனலில் வர வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, ரசத்துக்கு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் இது தான் ரெடி பண்ணியிருந்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.